ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நம்பர்ஸ் பற்றி அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அந்த மற்ற விஷயங்களை பார்க்க போகிறோம். நம்பர்ஸ் பொதுவாக அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயங்கள் என்னன்னா இன்டீஜரு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் தான். ஓகே, பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் டைப்பு இந்த மாதிரி விஷயம் ஒன்று இருக்குது. இந்த பில்டின் ஃபங்க்ஷனில் அந்த எக்ஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா இது எது லைக் என்ன டைப்புன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுங்கிறது என்ன டைப்பு, ஒய்ங்கிறது என்ன டைப்பு, இசட்டுங்கிறது என்ன டைப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஃப்ளோட் அப்படின்ற ஒரு பில்டிங் ஃபங்க்ஷனில் ஒரு இன்டீஜரை பாஸ் பண்ணுறேன். 10ங்கிறது இன்டீஜர், 10.0ங்கிறது ஃப்ளோட். கரெக்டாக? ஸோ ஃப்ளோட்டுன்ற ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளார நம்ம இதை வேல்யூ பாஸ் பண்ணும்போது கன்வெர்ட்ஸ் டு ஃப்ளோட். அதே மாதிரி லைக் இன்டீஜர்லேருந்து ஃப்ளோட் ஆகிறது, ஃப்ளோட்லேருந்து இன்டீஜர்ன்ற ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸாக மாற்றுறது. பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம படிக்கலாம். ஓகே, டைப் லைக் ஸ்ட்ரிங்காகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எஸ்டிஆர்ன்ற ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்காகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோட்ஸ்குள்ளே போயிடும். கோட்ஸ்குள்ளே போயிட்டாலே இது ஒரு ஸ்ட்ரிங்காக தானே கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? பைத்தானில் அப்படி தானே, கோட்ஸ்குள்ளே இருக்கலாம் ஸ்ட்ரிங்காக தான் வச்சுக்கும். கரெக்டாக? ஓகே, தென் ஸ்ட்ரிங்ஸை பார்ப்போம். ஸோ கோட்ஸ்குள்ளார இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, வேர்ல்டு இஸ் ஆசம். அதை ஏன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். பொசிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த உள்ள இருக்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொசிஷன் தான். லைக் ஒரு டீன் இருக்கு பார்த்தீங்களா, இதோட பொசிஷன் 0, 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து 3. ஸோ எப்போவுமே கண்டிப்பாக 0ல் ஸ்டார்ட் ஆகி இப்படி கவுண்ட் கடைசி வரைக்கும் போகும். ஸோ இப்போ ஹெச்சோட பொசிஷன் என்ன, 1. இந்த டபிள்யூட பொசிஷன் 4. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக 0ல் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணுறேன், பிரித்து எடுக்க நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இந்த வேர்ல்டை மட்டும் பிரிச்சிருக்கேன். ஸோ டபிள்யூங்கிறது 4, 9 வரைக்கும். ஓகே, அப்படின்னா 9 எங்கே இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. டபிள்யூங்கிறது 4, 5, 6, 7, 8. டிங்கிறது 8, பட் வந்து 9 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சேன்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதோட -1 ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் உங்களுக்கு 6 வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் 7 கொடுக்குறோம், 8 வரைக்கும் வேணும் அப்படின்னா 9 கொடுக்குறோம். ஸோ எனக்கு டபிள்யூங்கிறது 4, டிங்கிறது 8வது பொசிஷனு. சரி, 4 டு 8க்குள்ளே தான் வேணும், பட் 4 கோலன் கொடுத்து 9ன்னு கொடுத்துட்டோம்னா அதை மட்டும் கட் பண்ணி கொடுத்துரும், அந்த பொசிஷனில் இருக்கிற விஷயங்களை மட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போது 4 போட்டு கோலன் வச்சு சும்மா விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த 4ன்ற பொசிஷன்லேருந்து இருக்க மிச்சம் எல்லாத்தையுமே கொடுத்துரும். ஓகேவா? ஓகே, தென் வந்து இதே மாதிரி லைக் நம்ம இந்த சம்மை மட்டும் எடுக்கிறோம், கடைசியில் இருக்க சம்மை மட்டும் 16 பொசிஷனு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறது. ஃபஸ்ட் இந்த வார்த்தை இருக்குதுங்களா, டி, இதை மட்டும் வந்து இதை கேபிட்டலைஸ் பண்ணிடும். இந்த இதை யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் இது ஒன்றும் இல்லை, நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்ட்ரிங்கு டாட் கேபிட்டலைஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கூட போட்டுக்கிட்டோம்னா, போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இது வந்துடும். ஓகேவா? டி மட்டும் இதாகிடுச்சு. அப்புறம் செக் பண்ணுறது. என்ன செக் பண்ணுறோம்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு டிஜிட்டா அப்படின்னு ஒரு செக் பண்ணுறதுக்கு ஏ டாட் இஸ் டிஜிட் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஃபால்ஸு. இது லோவர் கேஸில் இருக்கா, ஃபால்ஸ், பிகாஸ் இங்கே ஏ டி வந்து கேப்ஸில் இருக்குல்ல. ஸோ இது மொத்தமே லோவராகவும் மாற்ற முடியும். இப்போ இது மொத்தமும் லோவராக மாறிச்சா, இதை மொத்தமாக அப்பராக மாறிச்சா. ஓகே, என்னப்பா நீங்கள் அப்பராக மாறிச்சுன்னு சொன்னால் நான் இங்கே வந்து இப்படி வருது அப்படி கேட்டிங்கன்னா, இங்கே லோவராக மாற்றுறோம் அப்பராக மாற்றுறோம், ஆனால் எல்லாத்தையும் சும்மா மாற்றி பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணணும், மாற்றி ஸ்டோர் பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ தான் ஏ வந்து கரெக்டாக ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, தென் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இஸ்ஸுக்கு பதில் இந்த இஸ்ஸுக்கு பதிலாக வில் பி, த வேர்ல்ட் வில் பி ஆசம் சொல்லி மாற்றுறோம். ரீப்ளேஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. மாறிடுச்சா? என்ன மாறல, ஏன் மாறல. இஸ் ஆசம் இஸ் வில் பி ஏ கரெக்டு. சாரி ஏன் மாறினா கேப்ஸ் மாற்றணும்ல. ஸோ வந்து கேப்ஸ், ஏன்னா கேப்ஸ் இஸ் வேறு, ஐஎஸ் வேறு, ஸ்மால் ஐஎஸ் வேறு இல்லை. ஸோ இப்போ வந்து
இந்த ஐஎஸ்க்கு பதிலாக வில் பின்னு போட்டாச்சு. ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபைண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்னன்னா இந்த கொடுக்கறத விட பொசிஷனை கண்டுபிடிச்சோம், அவ்வளோதான். தென் டைட்டில்னால் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு இந்த எல்லா வேர்டோட வார்த்தையை கேபிட்டல் ஆக்கிரும். ஓகே ஓகே தென் வந்து ஸ்பிளிட்டு, இங்கே இருக்க எல்லா வேர்டையும் தனித்தனியாக பிரித்து ஒரு ஒரு லிஸ்ட்டாக மாற்றிடும். ஓகேவா? ஒரு பஞ்ச் ஆஃப் இதாக மாற்றிடும். ஓகேவா? என்னோட டைப் செக் பண்ணி பார்க்குறோம், இது லிஸ்ட் ஆகிடுச்சு கரெக்டாக. ஓகே தென் ஆப்ரேட்டர்ஸ் சில விஷயங்கள் இருக்குது. அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ப்ளஸ் பண்ணுறது, தென் வந்து 3 - 2 மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாருக்கும் சிம்பிளாக தெரியும். A = 10 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த A = 10 அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மாறும். ஓகேவா? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா இந்த வேல்யூவை இதுக்கு அசைன் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே இன்னொன்று, இது சிங்கிள் ஈக்குவல்ட்டு. இப்போ டபுள் ஈக்குவல்ட்டு யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னா, இதுக்கு அர்த்தம் என்னென்னா 20ங்கிறது 20 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டபுள் ஈக்குவல்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்னா, இது இந்த ரெண்டு பக்கம் இருக்க ஆப்ஜெக்ட்டும் சேம்னு சொல்கிறது தான் இந்த டபுள் ஈக்குவல்ட்டோட வேலை. ஓகேவா? ஓகே அது அசைனு. அடுத்து இது நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு, இந்த ஆச்சரியக்குறி யூஸ் பண்ணால் நாட்னு சொல்லுவோம். ஏ நாட் ஈக்குவல் டு 10. தட் மீன்ஸ் 10 வந்து 10 கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். 10 வந்து 10 கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். தப்பு இல்லை, 10ங்கிறது 10 தானே. இதுதான் உங்களுக்கு இப்போ இது நான் கிளியராக சொல்கிறேன். இந்த இதுக்கு பதிலாக 10 நாட் ஈக்குவல் டு 10ன்ற தப்பு. கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஏன்னா 10 வந்து ஈக்குவல் டு 10 சுற்றுவா. ஓகே ஸோ இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரு. தென் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இது என்னன்னா, இன்றைக்கு ஆல்ரெடி மேலே சொன்ன மாதிரி லைக் ரெண்டு பக்கமும் இருக்குது சேமாக செக் பண்ணுறது. ஓகேவா? அதே மாதிரி சேம் இல்லையான்னு செக் பண்ணுறது. செக் பண்ணி 2 sides are நாட் ஈக்குவல். ஓகேவா? அப்படி தென் A = 10 அப்படின்னு கொடுத்துட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே. ஓகேவா? ரன் பண்ணிப்போம். இப்படி இருக்க என்னன்னு படிக்கணும்னா A less than 5 அப்படின்னு சொல்கிறோம். இது ட்ரூவா? A வந்து 5 விட சின்னது, 10 வந்து 5 விட சின்னது. ட்ரூவா ஃபால்ஸா? நீங்களே சொல்லுங்க. ஃபால்ஸ். ஏன்னா 10 தான் பெருசு, 5 தான் சின்னது. அடுத்து A is greater than 5 சொல்கிறேன். 10 greater than 5 கரெக்ட் இல்லை, அதான் ட்ரூ ஆயிடுச்சு. ஓகே இப்போ இது ரொம்ப ஈஸி, அழகாக இருக்கும். A less than 10, இது ஏங்கிறது என்னது 10, 10 less than 10 என்னவா இருக்கும்? ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். பிகாஸ் ரெண்டுமே ஈக்குவல். ஆக்சுவலாக இதோட அது கம்மின்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. கரெக்டா? ஓகே அடுத்த கீவேர்டுனா A less than or equal to 10. ஏங்கிறது 10 தெரியும், 10 less than, இந்த R தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? R less than-ஆகவும் இருக்கலாம், R ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஈக்குவலாக இருக்குல்ல, 10 வந்து 10க்கு ஈக்குவல் தானே, ஏங்கிறது 10, ஸோ 10 ஈக்குவல் தானே. ஸோ இந்த லெஸ் தென்றது ஃபால்ஸ் ஆனாலுமே ஈக்குவலுங்கிறது ட்ரூ. ஸோ டோட்டலாக ட்ரூ ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அண்டு, ஆறு, நாட்டு ஈஸி தான். ஸோ எக்ஸ் = 10 எடுத்துக்கிறோம். ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் லெஸ் தென் 5, எக்ஸ் கிரேட்டர் தென் 5. ஓகேவா? ஆரோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ அண்டு ஆறு நாட்டில் ஆறு என்னன்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா, ரெண்டில் ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டில் எது ஃபால்ஸு? எக்ஸ் லெஸ் தென் 5ங்கிறது ஃபால்ஸ். கரெக்டாக? 10 இஸ் லெஸ் தென் 5, 5 ரொம்ப தப்பு இல்லை. இது எப்படி 10 போய் 5 விட சின்னதாக இருக்க முடியும்? பட் இது ட்ரூ. 5 is 10 greater than 5 கரெக்ட் தானே? 5 விட 10 பெருசு. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ.
ஓகே. தென் வந்து அண்டு ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். இதே தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் தான். ரெண்டு இதுவும் ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் வந்து இங்கே ரிசல்ட் ட்ரூவாக வரும். ஓகேவா? ஓகே. தென் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸு என்னன்னா இஸ் நாட்டுன்னு எக்ஸ் இஸ் ஒய்ன்ற எக்ஸும் டென்னு ஒய்யும் டென்னு எக்ஸ் இஸ் ஒய்ன்ற இது என்ன வரும்? ட்ரூ தான் வரும். பிகாஸ் 5 இஸ் 5 5ங்கிறது 5 தான்ப்பான்னு நான் சொல்கிறேன். ட்ரூ தானே? அதே மாதிரி 5 இஸ் நாட் 5ன்னு சொல்கிறேன். ஓகேவா? அது தப்பு. 5 வந்து 5 தான். 5 இஸ் நாட் 5ங்கிறது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். 6 இஸ் நாட் 7ன்ற அது கரெக்ட். 6ங்கிறது 7 கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். கரெக்ட். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.